Hello students, welcome you all to the video lecture on chapter number 9 mensuration exercise 9.1 question number 10. Question pathina, there is a pentagonal shaped park as shown in the figure. For finding its area, Jyoti and Kavita divided it into two different ways. So, find the area of this park using both the ways. இந்த மாதிரி ஒரு pentagon shapeல ஒரு park கொடுத்திருக்காங்க. So, இதான் வந்து Jyoti's diagram. இந்த பென்டகனை வந்து ஜோதி எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா சிமெட்ரிக்கலா இந்த மாதிரி டிவைட் பண்ணா இந்த பக்கம் ஒரு ட்ரபீசியம் வரும். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு ட்ரபீசியம் வரும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா என்ன வந்துடும், பென்டகன் வந்துடும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பென்டகனோட ஏரியா டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணாம ஜோதியோட வியூ என்ன, ரெண்டா சிமெட்ரிக்கலா இந்த மாதிரி நடுவுல டிவைட் பண்ணிட்டா இந்த பக்கம் ஒரு ட்ரபீசியம், இந்த பக்கம் ஒரு ட்ரபீசியம். ஸோ இதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பென்டகனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஜோதிஸ் வியூ. அதே மாதிரி கவிதாஸ் டயக்ராம் பாத்தீங்கன்னா இந்த பென்டகனை எப்படி வியூ பண்றாங்க, மேல ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்கொயர். எதுக்கு ஸ்கொயர் அப்படின்னா எல்லா சைட்ஸும் அவங்க ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மூணு சைடுமே ஈக்குவல். ஸோ அப்போ மேல ஒரு ட்ரையாங்கிள் கீழே ஒரு ஸ்கொயரா இருக்க மாதிரி கவிதா வந்து வியூ பண்றாங்க. அப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் பிளஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஏரியா ஆஃப் அ பென்டகன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரோட மெத்தட்லயும் நம்ம ஏரியா ஆஃப் அ பென்டகன் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட், கேன் யூ சஜஸ்ட் சம் அதர் வே ஆஃப் ஃபைண்டிங் இட்ஸ் ஏரியா? இது இல்லாம உங்களுக்கு வேற எதனா தோணுதா, இந்த பென்டகனை பார்த்தா வேற ஏதாவது மெத்தட்ல ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சஜஷன் சொல்றாங்க. So coming to the first Jyoti's diagram முதல்ல முடிச்சிடலாம். Jyoti's diagram பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. இந்த 3 sides வந்து 15 மீட்டர், இந்த ஓவரால் ஹைட் வந்து பென்டகனோட ஹைட் வந்து 30 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து சிமெட்ரிக்கலாக இப்படி டிவைட் பண்ணா இந்த பக்கம் ட்ரபீசியம் 1, இந்த பக்கம் ட்ரபீசியம் 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 15 மீட்டர், இங்கே 30 மீட்டர், அதே மாதிரி இங்கே 30 மீட்டர், இங்கே 15 மீட்டர். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு வந்து ட்ரபீசியமோட ஃபார்முலால பார்த்தீங்கன்னா 1/2 இன்டூ ஏ பிளஸ் பி இன்டூ ஹைட். ஸோ ஒரு பேரலல் சைடு வந்து இது, இன்னொரு பேரலல் சைடு வந்து இது. ஹைட்டை வந்து நம்மளுக்கு தெரியணும், தெரிஞ்சா நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரபீசியமை நம்ம இப்படி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ரொட்டேஷன் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி, ஓகே, கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணி எப்படி வியூ இருக்குன்னு பாருங்க. ஸோ இதை 90 டிகிரியில ரொட்டேட் பண்ணா நம்மளுக்கு டயக்ராம் எப்படி வரும், இந்த மாதிரி வரும். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து ட்ரபீசியம். இப்போ உங்களுக்கு வியூ வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ கீழே இந்த பக்கம் வந்து என்னது, இது வந்து 30 மீட்டர். ஓகே, இந்த சைடு என்னது 15 மீட்டர். சரியா? ரெண்டு பேரலல் சைடோட மெஷர்மெண்ட்டும் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன மட்டும் தான் தெரியணும், ஹைட் என்னன்னு தெரியணும். இந்த ஹைட் தெரிஞ்சா நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணிடலாம். இந்த ஹைட் அப்படின்றது என்னது, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஹைட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ல கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 15 மீட்டர் அப்படின்னா சின்ஸ் இது வந்து சிமெட்ரிக்கலா இங்க ஒரு கோடு நடுவுல வர்றதுனால இது வந்து 15 வந்து ஈக்குவலா டிவைட் பண்ணும். ஸோ அப்போ இங்கேயும் 15/2, இங்கேயும் 15/2. ஓகே, 15/2 என்ன, 7.5. ஓகே, ஸோ அப்போ இங்கே ஒரு 7.5 மீட்டர் இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு 7.5 மீட்டர் இருக்கும். ஸோ ஜஸ்ட் 15 2ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 7 2s are 14. ஓகே, பேலன்ஸ் ஒரு 1. ஓகே, ஒரு டெசிமல் பாயிண்ட் வைப்போமா, இங்கே ஒரு 0. அப்போ 5 2s are 10. ஓகே, இப்படிதான் 7.5 வருது. அப்போ 15 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு ஈக்குவலா இந்த பக்கமும் ஒரு 7.5 மீட்டர், இந்த பக்கமும் ஒரு 7.5 மீட்டர் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ஹைட் என்னது, இதுதான் எனக்கு ஹைட், இந்த மெஷர்மெண்ட் தான் ஹைட். ஸோ அப்போ ஹைட்டோட வேல்யூ என்ன, 7.5 மீட்டர். ஓகே, ஸோ ஒரு லென்த் ஆஃப் த பேரலல் சைடு வந்து ஏ வந்து 15 மீட்டர், இன்னொரு லென்த் ஆஃப் த பேரலல் சைடு வந்து பி, அது வந்து 30 மீட்டர். ஸோ இதை வச்சு ட்ரபீசியமோட ஏரியா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி பென்டகனை நடுவில் பிரிக்கிறதுனால இந்த பக்கம் என்ன ஏரியா இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 15 மீட்டர், இங்கே 15 மீட்டர், இங்கே 30 மீட்டர், இங்கே 30 மீட்டர். இதோட ஹைட்டும் என்னது தான், இங்கேயும் 7.5, இங்கேயும் 7.5. அப்போ இதுவும் 7.5. ஸோ இந்த மாதிரி ரெண்டு தடவை இதுக்கு ஒரு ஏரியா தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏரியா ஆஃப் அ ட்ரபீசியம் 2 it is equal to area of a trapezium 1. கரெக்டா?
ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான். இதுக்கு லென்த் என்னவோ அதே தான் இங்கேயும் லென்த். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் 2 என்ன, ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் 1. ஸோ இப்போ சிம்பிளா ஏரியா ஆஃப் பென்டகன், ஏரியா ஆஃப் பென்டகன் என்ன, ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் 1 பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் 2 என்னது தான், ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் 1. இப்படி ரீரைட் பண்ணிக்கலாமா? ஏன்னா இதுக்கு தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது சேம் வேல்யூ தான் வரப்போகுது. அதனால நான் இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு தடவை, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அப்படின்னா என்னது, எக்ஸை ஒரு தடவை எழுதுவோம். இங்கே 1 + 1 என்ன 2, 2x. அதே மாதிரி இதை நான் எப்படி எழுதலாம், 2a ஆஃப் ட்ரபீசியம் 1 இப்படி எழுதலாமா? ஸோ 2 இன்டூ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் 1. ஏன்னா ரெண்டு தடவை ஒரே வேல்யூ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை சிம்பிளாக ரெண்டு தடவை ஆட் பண்ணுறதுக்கு 2 இன்டூ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் 1ன்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஃபார்முலா. ட்ரபீசியம் ஃபார்முலா என்ன, இந்த 2 அப்படியே இருக்கும். 2 இன்டூ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் என்ன, 1/2 இன்டூ a + b இன்டூ h. ஸோ 2 இன்டூ 1/2 அதை அப்படியே வச்சுக்கலாம். a வேல்யூ என்னது 15, b வேல்யூ என்ன 30, h வேல்யூ என்ன 7.5. 7.5. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிருமா? 15 + 30 என்னது 45. 45 இன்டூ 7.5. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ 45 இன்டூ 7.5. 5 5s are 25, ஒரு 2 இருக்கும். 5 4s are 20, 20 + 2 என்ன 22. 7 5s are 35, 3. 7 4s are 28 + 3 என்ன 31. ஸோ இங்கே ஒரு 5 7 3 3. ஒரு வேல்யூக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அப்போ அதே மாதிரி ஒரு வேல்யூக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வைங்க. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னது 337.5. ஓகே. ஸோ a + b இது மீட்டரில் இருக்கு, ஹைட்டும் மீட்டரில் இருக்கு. மீட்டர் இன்டூ மீட்டர் என்ன, மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் அ பென்டகன். ஓகே, அக்கார்டிங் டு ஜோதிஸ் வியூ. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கவிதாஸ் டயக்ராமும் மெஷர் பண்ணிடலாம், பென்டகன் என்ன ஏரியா அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவிதாஸோட வியூ என்ன, இதை வந்து ட்ரையாங்கிளாகவும் ஸ்கொயராகவும் பிரிக்கிறாங்க. ஓகே. ஸோ ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன, ½ இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டு. ஓகே. ஸோ இங்கே 15 மீட்டர்னா கண்டிப்பாக இங்கேயும் என்ன தான் வரும் 15 மீட்டர். ஓகே. ஸோ அப்போ பேஸோட வேல்யூ என்ன 15 மீட்டர் ஃபார் ட்ரையாங்கிள். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வேணும், ஹைட்டு வேணும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் என்னன்னு வேணும். ஓகே, ட்ரையாங்கிளோட ஹைட்டு. ஆனால் அது வந்து ப்ராப்ளமில் கொடுக்கல. பட் இருந்தாலும் இந்த ஓவரால் ஹைட் ஆஃப் அ பென்டகன் என்ன 30, இந்த ஸ்கொயரோட ஹைட் என்ன 15. அப்போ இந்த ஹைட் என்னவா இருக்கும் 13 - 15. அதுதான் வந்து ஏரியா ஆஃப் ஹைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ ஓவரால் பென்டகனோட ஹைட் 30, ஸ்கொயரோட ஹைட் 15. அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு ட்ரையாங்கிளோட ஹைட் கிடச்சிரும். ஸோ 30 - 15 என்ன 15 மீட்டர். ஓகே. ஸோ அப்போ இந்த பார்ட் தான் h இஸ் ஈக்குவல் டு என்னது 15 மீட்டர். ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, சைடு இன்டூ சைடு. ஸோ சைடில் எல்லா வேல்யூமே கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாக நம்ம ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் என்ன, ½ இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டு ப்ளஸ் ஸ்கொயரோட ஏரியா என்ன, சைடு இன்டூ சைடு. ஸோ 1/2 இன்டூ இங்கே பேஸ் என்ன 15 மீட்டர், ஹைட் என்ன 15 மீட்டர், சைடு இன்டூ சைடு 15 மீட்டர் 15 மீட்டர். ஸோ அப்போ 15 இன்டூ 15. ஓகே, சைடு இன்டூ சைடு, ஏன்னா எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கு. ஸோ அப்போ 15 இன்டூ 15 போட்டுடலாம். ஸோ 1/2 இன்டூ 15 இன்டூ 15 என்ன 225. அதே மாதிரி 15 இன்டூ 15 என்ன 225. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து டிவிஷனில் ஒரு 2 இருக்கு. இதை டைரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ணாலும் சரி, இல்லை டிவிஷன் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சரி. ஓகே. 2 1s are 2, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 0 ஆயிரும். இங்கே ஒரு 2 இருக்கும். 2 1s are 2, அகெயின் சப்ராக்ட் பண்ணால் 0 ஆயிரும். 5 2 2s are 4, சப்ராக்ட் பண்ணால் 1. ஸோ 1 போகாத, அதனால ஒரு டெசிமல் பாயிண்ட் வைங்க. இங்கே ஒரு 0. 5 2s are 10. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஓகே. ஸோ அப்போ 1 1 2.5. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது 2 1s are 2, 1 1 2.5 இன்டூ 2 தான் வந்து 225. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணணும்.
ஸோ 225 ப்ளஸ் 112.5. ஸோ இங்கே ஒரு 0.5 இருக்கு. 5 plus 2 என்ன 7, 2 plus 1 3, 2 plus 1 3. ஓகே, ஸோ ஓவரால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 337.5. அகெயின் இதோட மீட்டர் இன்டு மீட்டர், அதனால மீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் பென்டகன் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதே வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸாகவும் கிடைச்சது. கரெக்டா? ஸோ ஏரியா ஆஃப் பென்டகன் 337.5 மீட்டர் ஸ்கொயர். இந்த வியூலையும் வந்து 337.5 மீட்டர் ஸ்கொயர் தான் வருது. ஓகேவா? ஸோ இப்போ கம்மிங் டு த ப்ராப்ளம். ஸோ ரெண்டுத்துலையுமே நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஈக்குவலாக தான் வருது. வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம், அதாவது இந்த பக்கம் ஒரு ட்ரப்பீசியம், இந்த பக்கம் ஒரு ட்ரப்பீசியம், மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ஸ்கொயர், இதை தவிர வேற ஏதாவது சஜஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இன்னொரு சஜஷன் என்ன, இப்போ இந்த பார்ட் டாப் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா நான் 2 ட்ரையாங்கிளாக இப்படி ஸ்பிளிட் பண்ணலாமா சிமெட்ரிக்கலாக? அந்த ட்ரையாங்கிளையே நான் சிமெட்ரிக்கலாக போட்டேன் அப்படின்னா லெஃப்டில் ஒரு ட்ரையாங்கிள், ரைட்டில் ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் கீழே ஒரு ஸ்கொயர். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் 1, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் 2 ப்ளஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர், இந்த மாதிரியும் நான் வியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி இருக்க பென்டகனை இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ஸ்கொயராக நம்ம டிவைட் பண்ணலாம். இதுதான் வந்து இன்னொரு suggestion in order to find out the area of a pentagon. Okay, thank you, thanks for watching.